அன்பு மாணவ நண்பர்களே, பேராசிரியர்களே, உங்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் இந்த செல்லபாலுவின் செல்லமான வணக்கங்கள். மீண்டும் உங்களோடு பேசலாம் என்று இணைகிறேன். என்ன பேசலாம் என்று இணைய தளத்தில் என்று பார்த்தால், நமக்கு தெரியும் மார்ச் 22 பதிவு செய்யலாம் என்று நினைத்திருந்தேன். ஆனால் அன்றைய சூழல் என்னால் பதிவு செய்ய முடியவில்லை. மார்ச் 22 உங்களுக்கு தெரியும், உலக நீர் நாள், தண்ணீர் நாள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்படி மார்ச் 22 தண்ணீர் நாள், நம்முடைய ஐயன் வள்ளுவன் சொல்லுவார், நீரின்றி அமையாது உலகெனில் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு அப்படின்னு என்று வள்ளுவன் சொல்லுவார். வான் சிறப்புல 20வது குறள்ல சொல்லுவார். அப்படி இந்த உலகம் எதில் இயங்குகிறது என்று பார்த்தால் நீரில் இயங்குகிறது. நீர் இல்லை என்றால் உலகம் இல்லை என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஐயன் வள்ளுவன் அவர்கள் நீரின்றி அமையாது உலகு அப்படி என்று சொல்லிட்டு போயிருக்கார். அதை தான் இன்னைக்கு உலக அந்த நீர் நாள் என்ற நாளில் ஒரு சின்ன செய்திக்காக உங்களோடு நான் தொடர்பு கொள்கிறேன். வருடம் நீரின் அளவு குறைந்து கொண்டே இருக்கிறது. போன வருடம் 1% என்றால் 2025 இந்த வருடம் 2%. அப்படி என்று ஒவ்வொரு சதவீதமாக குறைந்து வந்தால் நீரின் தேவை அதிகரிக்கும், நீரின் அளவு குறைகிறது. அப்படி இந்த நீரின் தேவையை, இந்த நீரின் அளவை எப்படி நாம் பயன்படுத்துவது, எந்த மாதிரி பயன்படுத்துவது என்று பார்த்தா, உங்களுக்கு இன்னைக்கு ஏரி, குளம், குட்டை எல்லாமே மறைஞ்சு போகுது. யார் அபகரிக்கிறாங்க, யார் அதை கையகப்படுத்துகிறாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை. ஏரிகளை சரியாக தூர்வாருவது கிடையாது, குளங்களை சரியாக சப்பினிடுவது கிடையாது, சரியான தண்ணீர் பாதை, ஆறுகள், சின்ன சின்ன ஓடைகள் இதையெல்லாம் சரி பண்ணுவது கிடையாது. இப்படி எப்படியோ இருந்த நம் ஊரை, நம் தமிழ்நாட்டை இன்னைக்கு வேறு விதமான குளங்கள் ஆக்கிரமிப்பு, ஏரிகள் ஆக்கிரமிப்பு இப்படி பல ஆக்கிரமிப்புகள் நடந்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு முறையும் புயல் வரும் பொழுது, வெள்ளம் வரும் பொழுது கடுமையான மன உளைச்சல் மக்கள் அடைகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அதுபோல அந்த ஏரிகளை, குளங்கள்லாம் காணாமல் சென்று விடுகிறது. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் சொல்கிறாங்க 220 கோடி மக்கள் தொகை பாதுகாப்பு இல்லாமல் தண்ணி